தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்து வெறும் 100 நாள் தாங்க ஆகுது. 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 1,20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை வைப்பதில் விழா மேடை பெருமிதம் கொள்கிறது. சென்னையில நடந்த வெற்றி தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ்ல இதற்கு முன்பு இருந்ததை விட முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு மிக அதிகமான ஆர்வம் காட்டுவதற்கு காரணம் என்ன? சிஎம் விஜய் அவருடைய முதல் உரையில, முதலமைச்சரான டைம்ல அந்த ஒரு உரையில அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். எல்லா துறையிலும் அமைச்சர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பவர் சென்டர் மட்டும்தான். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுடைய வேலை வந்து இன்வெஸ்டர்ஸை கொண்டு வர்றதானே தவிர மற்றபடி அந்த முதலீட்டாளர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் முதலமைச்சரின் மேற்பார்வையிலேயே நடக்கும். வந்து அந்த துறை அமைச்சருக்கு கட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, கமிஷன் கொடுக்க வேண்டியதில்லை, ரொம்ப ஸ்மூத்தா வேலை நடக்கும். என்ன பட்ஜெட்ல ஒரு தொழில் தமிழ்நாட்டில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே பட்ஜெட்டில் தொடங்க முடியும். எக்ஸ்ட்ரா கட்டிங்லாம் கொடுத்து, எக்ஸ்ட்ரா கமிஷன்லாம் கொடுத்து அந்த தொழிலை தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை.